அந்த காலங்களில் சுவாமியின் புகழை பரப்பியவர்கள் சிலரை உங்களால் கோடிட்டு காட்ட முடியுமா? சுவாமியை பலருக்கு கடத்தியவர்கள் என்றவுடன் உங்கள் நினைவிற்கு வருபவர்கள் யார் யார்? முதல்ல ராஜமாணிக்க நாடார் தான் சொல்லணும். ஏன்னா சுவாமியை அவருக்கு அறிமுகப்படுத்தினது வந்து ஞானானந்தகிரி, தபோவனத்தில் இருந்த ஞானானந்தகிரி சுவாமிகள். அவர் தான் வந்து ராஜமாணிக்க நாடாருக்கு சுவாமியை அறிமுகப்படுத்தினவர். அதுக்கப்புறம் சுவாமியை வந்து அவர் பல பேருக்கு ஞானானந்தகிரி இருக்கையில் வந்து 1974 வந்து சமாதி ஆகிடுவார். அதுக்கப்புறம் யார் இவற்ற பிரச்சனை இல்லைன்னா இவர் வந்து ஊரில் கொஞ்சம் பெரிய ஆள். இவர் வியாபாரத்துலேயும் சரி மற்றதுலேயும் சரி எங்கே போனாலும் இவற்றை வந்து யாராவது ஒருத்தங்க தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வருவாங்க. சொல்ல வந்தாங்கன்னா அன்றைக்கி நேரம் திருவண்ணாமலை போய் அந்த மகானை பார்த்துட்டு வாங்க, உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்து போகும்பார். இப்படி நிறைய பேரை வந்து கடத்தினார். நிறைய பேர்கள் அப்படி வந்தவங்களை 100க்கு 90 பேர் சாமியினுடைய அந்த பக்தராக மாறினாங்க. சாமியினுடைய ரொம்ப அந்யோன்யமாக மாறினாங்க. இது இல்லாமல் குருவன் தேடி அலைஞ்சி வந்தவங்களும் அதிகம். இது போக ஞானானந்த தபோவனத்திலேருந்து ஞானானந்தகிரி சமாதி ஆனதுக்கப்புறம் வந்த பக்தர்களும் அதிகம். அவங்க மூலமாகவும் நிறைய பேர் வந்தாங்க. இதுக்கிடையில் வெளிநாட்டு ஜனங்களும் நிறையா வந்தாங்க. பர்டிகுலராக யூஎஸ்லேருந்து. அங்கே வந்து மதர் ஹில்டான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சாங்க. லீல் உதவிக்குங்கிறவர் 1976 வந்துட்டார். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வந்தாங்க. நிறையா பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இதில் முக்கியமாக சொல்லணுன்னா ராஜமாணிக்க நாடார் இந்த பக்கம், வெளிநாடுனா மதர் ஹில்டா. அவங்க சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. இங்கே ராஜமாணிக்க நாடார் நிறைய பேரை சொல்லி அனுப்பிச்சார். இங்கே நிறைய பேர் வந்து அவங்க அடைஞ்ச சந்தோஷத்தில் அவங்க சுற்றத்தார் அவங்க நண்பர்கள் மத்தியில் சொல்ல அவங்களும் நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரையும் சுவாமி ஞாபகத்தில் வச்சிருந்தார். எல்லாருடைய பேரையும் ஞாபகத்தில் வச்சிருந்தார். எங்கள் அப்பா பேரை சாமி ஒரே ஒரு தடவை தான் கேட்டிருக்காரு. ஒரு 3 வருஷம் கழித்து நான் சுவாமியை பணியும் போது சாமி சொல்கிறார், எங்கள் அப்பா பேரை சொல்லி இந்த ஹோல் ஃபேமிலி வில் பி ப்ரொடெக்டட் பை மை ஃபாதர். இந்த ஃபேமிலி முழுதுமே வந்து எங்கள் அப்பானால் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஞாபக சக்தி உண்டு. குழந்தைகள் பேர் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுருந்தார். எல்லார் பேரையும் ஞாபகத்தில் வச்சுருந்தார். அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. எல்லாமே இருந்தது அவருக்கு. ஆனால் ஸ்தூலமாக பார்த்தீங்கன்னா அதிக பக்தர்களை அனுப்பிச்சது அங்கே ராஜமாணிக்க நாடார் தூத்துக்குடி. அமெரிக்காவிலேருந்து வெளிநாட்டு பக்தர்களை அனுப்பிச்சது வந்து மதர் ஹில்டா. 2 பேரும்.